தமிழ்நாட்டில் மாணவர் சேர்க்கை குறைவான மற்றும் கட்டமைப்பு குறைவாக இருக்கும் கல்லூரிகளை மூடினால் மட்டுமே பொறியியல் கல்வியின் தரம் மேம்படும் என்ற கருத்தை அண்ணா பல்கலைக்கழகமும் கல்வியாளர்களும் முன்வைத்திருக்கின்றனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த 2000 ஆண்டு முதல் 2010 ஆண்டு வரை பொறியியல் கல்லூரிகளின் பொற்காலம் என்றே சொல்லலாம். தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே பொறியியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு மாணவர்களும் ஆர்வமுடன் சேர்ந்து படித்தனர். படித்தவுடன் வேலை, நிறைய சம்பளம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட காரணங்கள் முன்வைக்கப்பட்டதால் அதிக மாணவர்கள் சேர்ந்த நிலையில் உலகளாவிய பொருளாதார தாக்கம், ஐடி, ஆட்டோமொபைல் துறையில் மந்த நிலை போன்றவற்றால் பொறியியல் படித்தவுடன் வேலை என்ற நிலை மாறத் தொடங்கியது. இதன் காரணமாக எவ்வளவு வேகத்தில் திறக்கப்பட்டதோ அதே வேகங்களில் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன பல பொறியியல் கல்லூரிகள். கடந்த 2015-16 கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் 533 இருந்த பொறியியல் கல்லூரிகளின் எண்ணிக்கை அடுத்த கல்வியாண்டான 2016-17 527 குறைந்தது. அதற்கு அடுத்த கல்வியாண்டில் 523 தற்பொழுது 446 பொறியியல் கல்லூரிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளன. தற்போதைய கல்வியாண்டில் 13 கல்லூரிகளில் மட்டுமே 100% மாணவர்கள் சேர்க்கை இருந்ததோடு 9 பொறியியல் கல்லூரிகளில் ஒரு மாணவர் கூட சேரவில்லை. மேலும் 16 கல்லூரிகளில் வெறும் 1% மாணவர்களும் 28 கல்லூரிகளில் 5% மாணவர்களும் மட்டுமே சேர்ந்துள்ளனர். ஆண்டுதோறும் பொறியியல் கல்லூரிகள் அதிகரித்து வந்ததைப் போல தற்பொழுது மாணவர்கள் சேராத கல்லூரிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஆண்டுதோறும் 10 பொறியியல் கல்லூரிகள் மூடப்படுவதோடு சொற்ப எண்ணிக்கையில் மாணவர்கள் சேரும் கல்லூரிகளின் தரம் கேள்விக்குறியாகவும் மாறியுள்ளது. இந்த நிலையில் அண்மையில் பேட்டியளித்த அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் தமிழ்நாட்டில் 150 பொறியியல் கல்லூரிகளை மூட வேண்டும் என்றும் மாணவர்கள் சேர்க்கையில்லாத கல்லூரிகளை நிர்வாகமே முன்வந்து மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதேபோல் பொறியியல் கல்வியின் தரம் மேம்பட பொறியியல் கல்லூரிகளின் எண்ணிக்கையை பாதியாக குறைக்க வேண்டும் என்ற கருத்தை கல்வியாளர்கள் பலர் முன்வைக்கின்றனர். அரசு என்ன பண்ணலாம் அப்படின்னா, திறமையான கல்வியாளர்கள் எல்லாம் வச்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி எவ்வளவு கல்லூரிகள் நிஜமா தரம் குறைஞ்சிருக்கு, அவங்களால தரம் நாம சலுகைகள் கொடுத்தாலும் தரம் மேம்படுத்த முடியுமா இல்ல முடியாதா, முடியவே முடியாதுன்னா அந்த கல்லூரியை க்ளோஸ் பண்ணி அங்க படிக்கிற மாணவர்களுக்கு என்ன பண்ணலாம், இப்படிலாம் ஒரு அலசி ஆராய்ந்து ஒரு டிராஃப்ட் ஒரு பில் ஓபன் பண்ணி மக்களுக்கும் அது அதுல சஜஷன் வரவழைத்து அதுக்கப்புறம் முடிவெடுத்தால் நன்றாக இருக்கும். மாணவர்களின் எதிர்கால நலன் சார்ந்த இந்த விஷயத்தில் மாணவர்கள் சேர்க்கை இல்லாத கல்லூரிகளை மூடுவதற்கான பணிகளை அரசே தொடங்கினால் மட்டுமே பொறியியல் கல்லூரிகளின் தரம் மேம்படும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் கீதன்.